வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர்னா என்ன, பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, பைத்தான் டீபக்கிங். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஓகே, சரி. இன்டர்பிரிட்டர்னு என்னது? ஒரு சோர்ஸ் லாங்குவேஜ், ஏதோ ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராமை டைரெக்டாக இன்புட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்மளுக்கு ரிசல்ட் டைரெக்டாக கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து இன்டர்பிரிட்டர்னுடைய வேலை. இந்த பைத்தான் இன்டர்பிரிட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பைத்தான் இன்டர்பிரிட்டரில் ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் இந்த டிரான்ஸ்லேட்டர்னு ஒன்று இருக்கும். டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுன்னா, நார்மலாக ஒரு டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு சோர்ஸ் லாங்குவேஜை வாங்கிட்டு ஒரு மிஷின் கோடுக்கு மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து டிரான்ஸ்லேட்டரோட வேலை. நம்ம டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுக்கும். மிஷின் கோடுன்னு இல்லாமல் எனி டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுக்குறது தான் டிரான்ஸ்லேட்டர். இந்த டிரான்ஸ்லேட்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஸ்டேட்மெண்ட்டு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அதில் என்ன சின்டாக்ஸ் எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஜென்ரேட் பண்ணும். என்னது? ஒரு இன்டர்மீடியட் பைட் கோடு ஜென்ரேட் பண்ணும். உடனே ரிசல்ட் கொடுத்துறாது. அதுக்கு நடுவில் ஒரு பைட் கோடு ஜென்ரேட் பண்ணும். 0s and 1s மாதிரி இருக்கும், அந்த கோடை ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறமா பைத்தான் வர்ச்சுவல் மிஷின்னு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் என்ன பண்ணுன்னா இந்த பைட் கோடை வாங்கிக்கிட்டு அதை 0s and 1s மாற்றி அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணும். இதுலேயும் அந்த 0s and 1s இருக்கும், ஆனால் கூட கொஞ்சம் மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, இதில் ஃபுல்லாகவே 0s and 1s தான் இருக்கும். பைனரி ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டு அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதிலே பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம், இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமை என்ன பண்ண போகுது? இப்போது டிரான்ஸ்லேட்டர் அப்புறம் வர்ச்சுவல் மிஷின், இது எல்லாமே சேர்ந்தது தான் பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுது? இந்த ப்ரோக்ராமிங்கை வாங்கி பைட் கோடாக மாற்றிடும், அதான் இன்டர்மீடியட் பைட் கோடாக மாற்றிடும். இந்த வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுன்னா அதுக்கப்புறமா என்ன ஆகுனா பைனரிஸ் 0s and 1s மாற்றிட்டு அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர்னுடைய வேலை. ஸோ பைத்தான் இன்டர்பிரிட்டரில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டர் வந்து சின்டாக்ஸ் எரர் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்டர்மீடியட் பைட் கோடை ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறமா பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுவாருன்னா இந்த இன்டர்மீடியட் பைட் கோடை வாங்கிக்கிட்டு ஒரு பைனரியாக மாற்றி கொடுத்துட்டு அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பைத்தான் இன்டர்பிரிட்டர் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட், இப்போது பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன? இப்போது இந்த கோடிங் பாருங்கள், இந்த கோடிங்கில் இந்த மாதிரி ப்ராம்ப்டில் கோடு இருக்குங்க இல்லையா, இந்த மாதிரி ஆரோஸ். இந்த ஆரோ என்ன டினோட் பண்ணுதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஒரு லைன் முடிஞ்ச உடனே பைத்தான் இன்டரப்டர், அதாவது பைத்தான் கம்பைலர்னு சொல்லுன்னா இந்த பைத்தான் இன்டரப்டர் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த லைன் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அடுத்த லைனுக்கு இந்த சிம்பிளை காட்டும். ஓகேங்களா, அப்போது ஒவ்வொரு லைனும் வந்து அப்போவே வந்து செக் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா, அதுதான் நம்ம பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோட்னு சொல்லுவோம். ஏன்னா மொத்த ப்ரோக்ராமும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எரர் இருக்கா இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு லைனும் படித்து டக்குன்னு அப்போவே சொல்லிடுது. அடுத்த லைன் வரதுக்கு முன்னாடியே எரர் இருக்கீங்க செக் பண்ணிவிட்டு கோடிங் டைப் பண்ணுங்க சொல்லும். ஸோ த பைத்தான் இன்டரப்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் REPL. ஸோ ரீட் பண்ணோம், நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை செக் பண்ணும், எவாலுவேட் பண்ணும், பிரிண்ட் இருந்தால் பிரிண்ட் பண்ணும், அப்படி லூப் வந்து அடுத்த லூப்புக்கு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் விஷயங்கள் நடக்கும். அப்படி எரர் இருந்தால் நம்மளுக்கு எரர் காட்டும். ஈச் கமாண்ட் என்டர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பைத்தான் ப்ராம்ப்ட் இஸ் ரீட், டிரான்ஸ்லேட்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். அப்போது இப்போ இங்கே 3 ஆரோ இருக்குங்க இல்லையா, இது என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டாங்க, ரீட் பண்ணியாச்சு, டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அப்போது இந்த கோடிங்கை வந்து மிஷின் லாங்குவேஜ் 0s and 1s மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அப்போது அடுத்த லைனுக்கு வரும்போது திரும்ப அடுத்த லைன் இந்த 3 ஆரோ என்ன சொல்லுதுன்னா இந்த லைனை நான் படிச்சுட்டேன், நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், 0s and 1s மாற்றிட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டேன், இப்போது அடுத்த லைன். அதுக்காக தான் இந்த சிம்பிள். ஓகேங்களா, அப்படி ஏதாவது அவுட்புட் இருந்தால் நம்மளுக்கு அவுட்புட்டும் அங்கேயே காமிச்சிடும். ஸோ இதுதான் பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ரீடு, எவாலுவேட், பிரிண்ட்டு, லூப் வரும். ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு வாட்டி இந்த 3 ஆரோ எதை சொல்லுது? ரீட் பண்ணியாச்சு, டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்லேட் என்னது? இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை 0s and 1s மாற்றி வச்சாச்சு, அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வந்து அவுட்புட் காட்டும். இல்லை அடுத்த லைன் வந்து டைப் பண்ண போகிறோன்னா இந்த 3 ஆரோ காட்டும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோட். நெக்ஸ்ட், பைத்தான் டீபக்கிங்.
பைத்தான் டீபக்கிங்னா என்னதுன்னா, இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கா இல்லையா, இந்த சின்டாக்ஸ் எரர் மற்ற எரர்லாம் எதனா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறது தான் வந்து பைத்தான் டீபக்கிங். அப்போ தானே ப்ரோக்ராம் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் எரர் இன் த கோட் ஸோ தட் எ ப்ரோக்ராம் ரன்ஸ் ஸ்மூத்லி. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு இந்த டீபக்கிங் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நார்மலாகவே அது ஒரு மாடியூல் இருக்குது, பிடிபி மாடியூல்னு சொல்லுவாங்க. பிடிபி மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு ஹை லெவலாக ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பயன்படுத்தும், பிடிபி மாடியூல். சரி, பிடிபி மாடியூல்னால் என்ன? த மாடியூல் பிடிபி சப்போர்ட் செட்டிங் பிரேக் பாயிண்ட். இப்போது நல்லா நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிடுறோம், டைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த ப்ரோக்ராம் அங்கேயே பாஸ் பண்ணி நிற்கும். நம்மளுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு, அந்த லைன் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவோம். எ பிரேக் பாயிண்ட் இஸ் அன் இன்டென்ஷனல் பாஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வேர் யூ கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ரோக்ராம் ஸ்டேட். அப்போது நம்ம எங்கெங்கெல்லாம் பிரேக் தேவையோ, ஒரு ப்ரோக்ராமிங்கில் எங்கெங்கெல்லாம் பிரேக் தேவையோ, கம்ப்யூட்டர் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு அங்கே என்ன நடக்குது இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் தேவைன்னா நம்ம இந்த பிடிபி மாடியூலை பயன்படுத்திக்கலாம். சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும். ஒரு சின்டாக்ஸ், ஒரு பிரேக் பாயிண்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணணுன்னா பைத்தான் கோடிங்கில் அதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். பிடிபி டாட் செட் அண்டர்ஸ்கோர் ட்ரேஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட்டு க்ரியேட் ஆகிடும். சரி, அதுக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஒரு பிடிபி மாடியூல் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பிடிபி டாட்னு யூஸ் பண்ணணும்னா நம்ம அதை வந்து லைப்ரரிலேருந்து கொண்டு வரணும். இம்போர்ட் பிடிபி. இம்போர்ட்னா என்னது? கொண்டு வான்னு சொல்கிறோம். எதை கொண்டு வா? பிடிபி மாடியூலை கொண்டு வந்துக்கோ ப்ரோக்ராமிங்குள்ளே. இப்போ x3ன்னு சொல்லியாச்சு, y4ன்னு சொல்லியாச்சு. அது கீழே நான் ஒரு லைன் கொடுத்துட்டேன். இந்த 2 லைனுக்கு நீ வந்து என்ன பண்ணுறேன்னா செட் ட்ரேஸ் பிரேக் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கோ, பிடிபி டாட் செட் ட்ரேஸ். அப்போனா இந்த இடத்துல செக் பண்ணி சொல்லும் நம்மளுக்கு, உடனே ஃபுல் லைன்ஸும் படிச்சிடாது. இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்து அங்கே எதனா எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லும். நெக்ஸ்ட் அடுத்தது டோட்டல் ஈக்குவல் டு x + y. இப்போ x + y ஆட் ஆகி டோட்டலில் போய் ஸ்டோர் ஆகும். சரி, அது இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்கேன், பிடிபி டாட் செட் ட்ரேஸ். இப்போ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு செக் பண்ணி சொல்லும் ஏதாவது எரர் இருக்கா இல்லையான்னு. அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். $, பைத்தான் 3 ப்ரோக்ராம், இதெல்லாம் ப்ரோக்ராம் அந்த பேர். இப்போ இங்கே பிடிபின்னு வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட், ஃபஸ்ட் எக்ஸு காட்டுது, ஸோ 3 நம்ம டைப் பண்ணுறோம். திரும்ப பிடிபி ஒய் காட்டுது 4. ஏன்னா நம்ம அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் கீழே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ பிரேக் பாயிண்ட்டு அங்கே எதனா எரர் இருந்தால் சொல்ல போகுது, இல்லைன்னா அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப இந்த டோட்டல் மேலே நம்ம ஒரு பிடிபி கொடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல டோட்டல் வந்துடுச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா எரர் காட்டுது பாருங்கள், நேம் எரர். ஏன்னா நம்ம டோட்டலை வந்து டிஃபைனே பண்ணலை பைத்தான் கோடிங்கில். அப்போது ஒவ்வொரு லைனும் வந்து செக் பண்ணி சொல்கிறதுக்காக, ஏன்னா நம்ம ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணல, ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணாமல் அந்த 3 ஏரோ சொன்னோம் இல்லையா, அது யூஸ் பண்ணாமல் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது இந்தமாரி பிடிபி பயன்படுத்தணும். ஸோ இந்த பிடிபி எப்போ பயன்படுத்தலாம்? நமக்கு எங்கேயாவது ஒரு பிரேக் பாயிண்ட், இது வரைக்கும் கோடிங் செக் பண்ணி சொல்லு கரெக்டாக இல்லையான்னு, ஓகேங்களா? அந்த மாதிரி. ஏன்னா மொத்தத்தையும் செக் பண்ணிட்டு சொன்னால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு 2 லைன், ஒரு 3 லைன் கீழே நம்ம பிடிபி கொடுத்தோம்னா ட்ரேஸ் பண்ணி சொல்லா இதில் ஏன்னா எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டுனா கம்ப்யூட்டர் கரெக்டாக நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? எரர் இல்லைன்னா வெறும் பிடிபின்னு வரும். அப்படி எரர் வந்துச்சுன்னா பிடிபி கீழே இந்தமாரி ஒரு ஸ்டார் போட்டு நம்மளுடைய தப்பை காமிக்கும், எந்த இடத்துல நம்ம கோடிங் தப்பு பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பைத்தான் டீபக்கிங். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அப்படியே இதை மட்டும் எழுதி வைங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. பைத்தான் இன்டரப்டர்னா என்ன, அதில் இருக்கிற 2 காம்போனன்ட்ஸ், அதோடைய டயக்ராம். பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோடுனா என்ன, அதுக்கு 2 பாயிண்ட்ஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பைத்தான் டீபக்கிங்னா என்ன டெஃபினிஷன், அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பிடிபி மாடியூல், ஒரு பிரேக் பாயிண்ட் எப்படி செட் பண்ணுறது, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், நம்ம எங்கெங்கெல்லாம் அவுட்புட்டில் பிரேக் பாயிண்ட் வருது. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.